இந்த நாளில் இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் ஒரு நாள் கூட எனக்கு இந்த மாதிரி ஆனதில்லை. இன்றைக்கி அப்படி ஒரு சம்பவம் தான் ஆனது. என்ன சம்பவங்கிறது வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது சண்டே எடுத்த விலாக் தான். இன்றைக்கி அவங்களுக்கு லீவு தான். இருந்தாலும் அவங்க ஷோரூம்லேருந்து திருச்சியில் வந்து எக்ஸ்போ போட்டிருக்கிறதுனால இன்றைக்கி அவங்களுக்கு டியூட்டி போட்டிருந்தாங்க. அதனால் காலையிலே கிளம்பி போயிட்டாங்க. பாப்பாவுக்கு வந்து காலையில் வந்து ரவா கிச்சடி தான் பண்ணியிருந்தேன். ஊட்டி விட்டு கொஞ்ச நேரத்துலேயே பாப்பாவும் தூங்கிட்டாங்க. தூங்கினோடனே நானுமே குளிச்சுட்டு வந்துட்டேன். மதியத்துக்கு வந்து இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் தான் வைக்கலான்னு காலையிலே அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருந்தேன். அரிசி பருப்பெல்லாம் கழுவி அடுப்பில் வச்சுட்டு பாப்பா அழுகுறாங்களே அப்படின்ட்டு ஆட்டி விடலான்ட்டு தான் பெட்ரூமுக்குள்ளே போனேன். விசில் வந்துட்டு தான் இருக்குது அப்படின்ட்டு நானுமே விட்டுட்டேன். பாப்பா ஆட்டி விட்டுட்டு தூங்க வச்சுட்டு மறுபடியும் கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது சாதம் எல்லாம் ஃபுல்லாக லீக் அவுட் ஆகிருக்கு. குக்கர் வந்து அடுப்புலேருந்து கவிழ்ந்துருச்சு. இது எந்த ஒரு சவுண்டுமே வரல. யாருக்குமே இது வந்து என்ன நடந்திருக்குன்னே தெரியல. போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது சாப்பாடு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகி செவுத்துலலாம் நல்லா அடிச்சிருச்சு. ஆனால் இதில் வந்து எந்த சவுண்டுமே வரல. நல்ல வேளை நானும் பாப்பாவும் யாருமே அந்த பக்கத்தில் இல்லை. அதுதான் இதில் பெரிய ப்ளஸ்ஸே. இது என்ன நடந்திருக்குங்கிறது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.